பி தேங்க்ஃபுல், அவ்வளோதான். ப்ராக்கெட்டில் என்ன போடுறேன், 17 வேர் நாட், 17 பேர் தேங்க்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. என்ன டைட்டில்னே தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் அ ஷார்ட் ட்ரைவ் ஃப்ரம் மை ஃபார்மர் ஹோம் இன் த கேம்பஸ் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இன் தி இவான்ஸ்டன், இல்லினாய்ஸ். அமெரிக்காவில் இருக்கார் போல் அவர், இந்த போதகர். அவருடைய பழைய வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. Years ago, the school had a life-saving squad that assisted passengers on the Lake Michigan boats. அப்போ அந்த ஏரியில் ஒரு வந்து யாரோ குளிப்பாங்க போல். அவங்க இன்னும் நிறைய பேர் முங்கி போயிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்குன்னே ஒரு ஸ்குவாட் இருப்பாங்க. அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் தெரியும். கடற்கரையில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது தண்ணிக்குள்ளே போய் முங்கிட்டாங்கன்னா ஓடி போய் அவங்கள காப்பாற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டிலலாம் அது கிடையாது, அவங்க நாட்டில் அப்படி உண்டு. On September 8, 1860, 1860ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, a passenger boat, the Lady Elgin, foundered near Evanston, and a ministerial student, Edward Spencer, personally rescued 17 persons. அப்போ அந்த காலத்தில் ஒரு லேடி எல்ஜின் அப்படின்னு ஒரு போட்டு வந்திருக்கு. அந்த போட்டு கவுந்து போது அதில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க தண்ணியில். அதில் ஒரு மினிஸ்ட்ரியல் ஸ்டூடெண்ட் எட்வர்ட் ஸ்பென்சருங்கிறவர் 17 பேரை காப்பாற்றினார். தி எக்ஸர்ஷன் ஆஃப் தேட் டே பர்மனன்ட்லி டேமேஜ்ட் ஹிஸ் ஹெல்த் அண்ட் ஹி வாஸ் அனேபிள் டு ட்ரெயின் ஃபார் த மினிஸ்ட்ரி. அவர் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியிலேருந்து ரொம்ப கடும் முயற்சி எடுத்து காப்பாற்றினதுனால அவருடைய உடல் நலம் நிரந்தரமாகவே பாதிக்கப்பட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறம் அவரால் வந்து மினிஸ்ட்ரிக்கு பயிற்சி கொடுக்கவும் முடியல, எடுக்கவும் முடியல. When he died some years later, it was noted that not one of the 17 persons he had saved ever came to thank him. கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் கழித்து அவர் இறந்து போயிட்டார். அவர் காப்பாற்றின 17 பேரில் ஒரு ஆள் கூட அவருடைய சாவுக்கு வரல. Some people are appreciative by nature, but some are not. சில பேர் வந்து இயல்பாகவே ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில் இருந்தோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாங்க. அதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ என்ன மாதிரியான அடிமைத்தனத்திலே இருந்தா என்பதை நினைத்துப்பார். உன்னை நான் எங்கேருந்து கொண்டு வந்தேன். அதான் எனக்கு இந்த பாட்டு அன்றைக்கி 3-4 நாளைக்கு முன்னாடி, தூரம் தீரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி. நம்ம போய் தேவனை போய் தேடலை. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நல்ல வேளை நான் அந்த நேரத்திலே ஆண்டவரை நான் பற்றி கொண்டேன், அவர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு நிறைய ஊழியக்காரங்க சொல்கிற பிராடு வேலையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஒரு காலத்தில் அது நடக்கவில்லை. அதான் பேதுரு சொல்றாரு, நம்முடைய ஆச்சரியமான கிருபையின் இடத்திலே நம்மளை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் தான் நம்மளை கூப்பிட்டு சேர்த்திருக்கிறார். அவர் தான் நம்மளை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை இப்படியே ஒன்று ஒன்றா வரும். அவர்களை ரட்சித்திருக்கிறார், அவர்களை பலப்படுத்தியிருக்கிறார், அவர்களை தமக்குள்ளாக சேர்த்திருக்கிறார். அதே மாதிரி நாம் அப்படியே நம்ம புறம்பே செல்லும்போது நம்மளை அவர் ஒடியாந்து காப்பாற்றிருக்கிறார். இந்த 17 பேரை காப்பாற்றினானே, இவன் கையை நீட்டும்போது அவங்களே கடல்லேருந்து வந்து இவன் கையை பிடிச்சிட்டாங்களா? இந்த ஒரு சினிமா படத்தில் சொல்லுவான்ல, யூ டவல் கம் 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 அப்படின்னு, அந்த டவலை எடுறான்னு சொல்லுவான்ல, யூ டவல் கம் கம் அப்படின்னு டவல் வந்துருமா கைக்கு? அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறார். இந்த பழைய நிலைமைகளை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு முறை கூடும் போதும் என்னை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை நீங்கள் புசித்து இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் குடியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுங்கள். அன்று ராத்திரியிலே அவர் போஜனம் பண்ணும்போது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். சொன்னது யார்? பவுல் சொல்கிறார். பவுல் அன்னைக்கு நைட்டு அவரோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரா? யார் சாப்பிட்டா அன்று ராத்திரியில்? இயேசுவோடு கூட சாப்பிட்டது எத்தனை பேர்? 12 பேர். இயேசு ஒருத்தர் 13 பேர் இல்லையா? அந்த 12 பேரில் பவுல் இருந்தாரா? அப்போ இதை பேதுரு தானே சொல்லியிருக்கணும். அப்போ பவுல் தானே சொல்கிறாரு. ஆவியிலே அவர் தேவனோடு கூட இருந்தார். தேவன் எல்லாவற்றையும் காட்டினார். அன்று ராத்திரியில் என்ன நடந்துச்சு ஆண்டவரே, அன்று ராத்திரியில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பா, எல்லாத்தையும் சொல்கிறார். அப்படியே ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அப்படியே அங்கே உட்காந்துருக்கார், உட்காந்து சொல்கிறார் எல்லாத்தையும் எடுத்து.
அப்போ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் பவுலை தேர்ந்தெடுத்தார். பவுல் தேவனை தேர்ந்தெடுக்கவில்லை. இங்கே 17 பேரை கடலில் முங்கி போனவனே இவனை காப்பாற்றினான். நன்றி அறிதல்கள் கொஞ்சம் கூட இல்லை. ரொம்ப கொஞ்சமான பேர், சொற்பமான பேருக்கு தான் நன்றி அறிதல் இருக்குது. என்னுடைய பழைய காலத்திலே எனக்கு எப்படி உதவி செய்தார், நான் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலையில் இருக்கும்போது எனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார், ஒருத்தரை கூட மறந்துடாத. நன்றியுள்ளவனாக நம்ம இருக்கணும். அவங்க இந்த காலத்தில் இதை செய்தாங்க, அந்த காலத்தில் செய்யலைன்னா நான் நாசமாக போயிருப்பேன். எனக்கு ஒரு வேளை சோறு போட்டாங்க, என்னை படிக்க வச்சாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நடத்திட்டு வந்தாங்க. எத்தனை பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எனக்கு எங்கள் மாமா தான் உதவி செய்கிறான்னு எங்கள் அண்ணன் சொல்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல இன்றைக்கி வரைக்கும். எங்கள் அக்கா படிக்காமே இருந்தான் 4 வருஷம் இவனுக்காக. பாத்திரம் கழுவுனா, துணி துவைச்சி போட்டான், சமையல் பண்ணி போட்டான், ஆடு மாடுகளை பார்த்தா, புல்லு மேய்ச்சா. எங்கள் அண்ணன் எப்படியாவது படித்து டாக்டர் ஆகிட மாட்டானா அப்படின்னு படிக்கவே விடலை எங்கள் அப்பா. நானும் அவ்வளோ அவமானங்களையும் சகித்தேன். தஞ்சாவூரில் வந்து ஒவ்வொரு வாரமும் என்னை சொல்லுவார், உங்களை யாராவது சொன்னாங்கன்னா இந்த தெண்டச்சேரியை இங்கே உட்காந்துருக்கான், அந்த நாய்களுக்கெல்லாம் சோறு போட்டு என்ன புண்ணியன்னு கேட்டால் என்ன நினைப்பீங்க? அவ்வளோ அவமானத்தை சகித்தேன். எதுக்குன்னா எங்கள் அண்ணனுக்காக சகித்தேன். சரி, நம்ம போயிட்டோம்னா வீட்டில் நெருக்கடி ஆகிடும். எனக்கு படிக்கவே பிடிக்கல, சுத்தமாக மெடிக்கல் காலேஜ் படிக்கவே பிடிக்கல. ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழலில் எப்படி நம்ம படிக்க முடியும்? அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டே இருந்தேன். எதுக்கு? இவன் எப்படியாவது படித்து மேலே வந்துடுவான். 3 வருஷம் எங்கள் அப்பா பணம் கட்டி படிக்க வச்சார். 4வது வருஷம் எஜுகேஷன் லோனில் படித்தான். ஆனால் சொந்த மனைவிட்ட என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் எஜுகேஷன் லோனில் படித்தேங்கிறான். கூட்டத்தில் என்ன சொல்கிறான், நான் படிக்கல, எங்கள் மாமா தான் எனக்கு உதவி செஞ்சாருங்கிறான். மாற்றி மாற்றி எப்படி நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருந்தால் எப்படி இருப்பான்? தன்னுடைய வாழ்ந்த கதையை சொல்லுவோம். பழைய காலத்தெல்லாம் மறந்துரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் ஒரு காலத்தில் சொல்லலை. உன்னுடைய பூர்வ காலங்களை நினைவில் வைத்துக்கொள். நீ எப்பேற்பட்ட மோசமான நிலையில் இருந்தாய், இன்றைக்கு தேவன் உன்னை எங்கே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், இதை மறக்காத. நீங்கள் ஒவ்வொரு முறை கூடி வரும்போதும் 2000 வருஷமாயிடுச்சு. ஆண்டவருடைய கணக்கில் இது ஒரு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு இமை போலவும் இருக்குமா. அதனால் ஆண்டவருடைய கணக்கில் 2000 வருஷம்லாம் கிடையாது. மனிதர்களுடைய கணக்கில் 2000 வருஷம் ஆயிடுச்சு. உலகம் எங்கேயும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூடி வரும்போது ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகிறார்கள். எனக்காக சிலுவையிலே மரித்தார், என்னை மீட்டுக்கொள்ளும் பொறுப்பு அவருக்கு வந்தது. நான் போய் என்னை மீட்டுக்கொள்வதற்காக பரிகாரங்களையும் புனஸ்காரங்களையும் நான் செய்யலை, யாகங்களை வளர்க்கலை. மனித முயற்சினால் அல்ல, தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்து வலுக்கட்டாயமாக என்னை மீட்டு கொண்டார். நான் நன்றி இல்லாதவனாக இருந்தால் எவ்வளோ கேடுகட்ட பயனாக இருப்பேன். அப்போ பூர்வ காலத்து விஷயங்களை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நம்ம என்ன நிலைமையில் இருந்தோம், தேவன் எங்கே உயர்த்தி வந்திருக்கிறார், அதை நீங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்தினார். ஆண்டவரை நீங்கள் துதியுங்கள். உங்களுக்கு அனுபவம் இல்லைனாலும் உங்களுடைய பெற்றோருடைய அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வளர்ந்து வரும்போது அதை தேவனிடத்தில் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். நாம் இப்பொழுது அனுபவிக்கும் எந்த ஆசீர்வாதத்திற்கும் நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல். எத்தனை ஆண்டுகளாக நம்மளை காத்து வந்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் நம்மளை காத்திருக்கிறார். நிச்சயமாக இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இந்த நம்பிக்கை விசுவாசம் வர வேண்டும் என்றால் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்போது நன்றியுள்ளவர்களாக இருப்போம்? அவர்தான் இதை நமக்கு செய்தார் என்ற எண்ணம் நமக்கு வந்தால் நன்றியுள்ளவர்களாக இருக்கும். ஆமாம், அன்றைக்கி நிறைய பேரை காப்பாற்றினாங்க, ஒருத்தர் காப்பாற்றினான். ஏன்னா அங்கே வந்து ஸ்குவாடு இருக்கும், ஏரிக்கரையில் வந்து நிறையா ஸ்குவாடு இருக்கும். அங்கே 10-50 பேர் அதுக்கு ட்ரெயின் ஆனவங்க. யாராவது தண்ணியில் முழுகிட்டாலும் காப்பாற்றுறாங்க. அதில் ஒருத்தன் இவன் வந்து காப்பாற்றுறான், அதுக்காக அவன் காலையாக போய் இவ்வளோ சொல்கிற. எப்பேற்பட்ட கொடூரமான சிந்தனை இதுதான் சர்வசாதாரணமாக எல்லார் மனதிலும் இருக்குது. சார், அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, சம்பளம் வாங்காமையாக இருக்காங்க, அதுக்கு என்னங்க போய் அவங்க காலையில் எவ்வளோ சொல்கிறீங்க? இப்படி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப வேதனை. சம் பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிவ் பை நேச்சர் பட் சம் ஆர் நாட். அண்ட் இட் இஸ் these later people who especially need God's power to express thanksgiving. அப்போ சில பேர் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு தேவனுடைய வல்லமை வேண்டும், உணர்ந்து கொள்ளும் அறிவு வேண்டும். அதான் தாவீது ராஜா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே என்னை உணர்வு உள்ளவனாக்கும்.
இதை உணர்ந்து கொள்ளும் அறிவை எனக்கு தாங்க. நிறைய பேருக்கு உணர்வே இல்லாமல் இருக்கிறார். பவுல் சொல்லும்போது உணர்வு இல்லாமல் தங்களை காம விகாரங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறார்கள். அப்படின்னு அசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்புவிக்கிறார்கள். உணர்வே இல்லை. என்னத்தை திங்கிறோம், என்ன செய்கிறோம், யாருக்கு நம்ம பயப்படுறோம், எதற்காக வாழ்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் அநேகர் எதுக்கு நாம் வாழ்கிறோம் என்ற குறிக்கோளே இல்லை. என்ன சார் குறிக்கோள் இருக்குது? இந்த இதில் சொல்லுவான்ல சாக்ரட்டிஸ், அரிஸ்டால் 2 பேர். வாழ்க்கையில் என்ன சார் குறிக்கோள்? என்னத்துக்கு சார் நமக்கு ஒரு வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கும்? வாழ்க்கை நம்மளை எதை நோக்கி தள்ளுதோ அப்படியே போக வேண்டியதானே. அப்படின்னா நீ மாடா, பன்னியா, நாயா? நீ எதுவும் ஒரு விலங்கினமா? தேவன் உன்னை பிரத்யேகமாக படைக்கவில்லையா? தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதுதான் உன்னுடைய வேலை. நீ அநேகருக்கு நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும். நீ நன்மை செய்கிறதை பார்த்து அவர்கள் வெட்கப்பட்டு இப்படி நன்மை செய்கிறார்களே என்று உங்களுடைய தேவனை துதிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். பவுல் அதுதான் சொல்கிறார். நீங்கள் அசிங்கமாக நடந்துக்கிறாதீங்க, சமுதாயத்தில் வாழ்வாழ்வுன்னு கத்தாதீங்க, அமைதியில் உள்ளவர்களாக இருங்கள், எல்லா விதத்திலும் பூரண சற்குணராக இருங்கள். உங்களுடைய பரமபிதா பூரண சற்குணராக இருப்பது போல நீங்களும். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுடைய வார்த்தையினால் அல்ல, உங்களுடைய நடத்தையினால். அதான் அந்த பாடல் இருக்குல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. நன்றி உள்ள உணர்வோடு இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்திலே வாழ்கிறவராக இந்த உலகத்திலே காட்டுங்கள். அதான் முக்கியமான விஷயம். We should remember that every good gift comes from God and that He is, as the theologians put it, the source, the support and the end of all things. The very breath in our mouths is the free gift of God. இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் படித்தேன். பலூன் ஊதிக்கிட்டே இருக்கான் ஒரு பையன். நம்ம வாய்க்குள்ளே உறிஞ்சி சின்னதாக வச்சு கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்த விடுவோம்ல, அது மாதிரி டப்புன்னு வாய்க்குள்ளே போயிடுச்சு. போய் தொண்டையில் அடைச்சிருச்சு. அடுத்த 1 நிமிஷத்தில் இறந்து போயிட்டோம், மூச்சு விட முடியாமல். இன்றைக்கு நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு சுவாசமும், த வெரி பிரெத் இன் அவர் மவுத்ஸ் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட். நீங்கள் தேவனுக்கு எந்த விதத்திலே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? ஒரு நாளாவது கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, இந்த தியானிக்கிற தேவனுடைய வசனம், இந்த நேரம் கடவுள் கொடுத்த கிஃப்ட். எத்தனையோ குடும்பங்களிலே இதற்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று வேலைக்காக காலையில் 6 மணிக்கே பறந்து ஓடுறான், இல்லை நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்து காலையில் எந்திரிக்க முடியாமல் தூங்குறான். இல்லைனா குடும்பம் இங்கே இருக்குது, ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கான், ஒருத்தன் ஆந்திராவில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் கர்நாடகாவில் உட்காந்துருக்கான். குடும்பங்களாக கூடுவதற்கான ஆசீர்வாதத்தை அவர்கள் கிடைக்கல, உணவு கிடைக்கல, உணவுக்காக அல்லாடி கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை மக்கள் காலையில் 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், படாத பாடுபடுகிறார்கள். தேவன் இவற்றையெல்லாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள். நீங்கள் போய் மக்களை பாருங்கள், அன்றாட பிழைப்பிற்கு என்ன பாடுபடுகிறார்கள் என்று பாருங்கள். ரொம்ப கஷ்டமான பாடுபடுறாங்க. அவ்வளோத்தையும் சகித்து தேவன் நமக்கு வந்து எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாருங்க. எண்ணிப்பார் எத்தனை பாக்கியங்கள். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், நேம் தம் 1 by 1. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எவ்ரி இதான் சொல்கிறாரு, எபேசியரில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். we should remember that every good gift, பரத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வரமும், from God, ஜோதிகளின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வரமும் இருக்குல்ல. இன்றைக்கு நாம் சாப்பிட முடியுதில்ல, 2 இட்லியை நல்லா யோசனை பண்ணிப்பார். பிரியாணி இருக்கும், எல்லாமே இருக்கும், சாப்பிட முடியாமல் இருந்ததா? இன்றைக்கு நாம் சாப்பிட முடிகிறது, தண்ணீர் குடிக்க முடிகிறது என்றால் அது தேவனுடைய கிருபை. எல்லாம் எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு நீ இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும்ல, ரொம்ப முக்கியம். தேங்க்ஃபுல்னஸ் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். நன்றி தெரிவிப்பது என்பது சுயநலத்திற்கு எதிரான ஆன்டனிம்ஸ் மாதிரி. அப்போ சுயநலமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஆமாம், எல்லா பேரையும் தான் காப்பாற்றினான், என்னை மட்டுமா காப்பாற்றினா? அவன் வேலையை தானே செஞ்சான். அவனுடைய ரெஸ்கியூ டீமில் அவன் இருக்கான் சார், மாதம் அவனுக்கு 5000 சம்பளம் கொடுக்குறாங்க, அவன் வேலையை அவன் செஞ்சான், என்னையை காப்பாற்றினான், 17 பேரையும் காப்பாற்றினான், என்னையும் காப்பாற்றினான், நான் எதுக்கு அவன் ஜாவுக்கு போகணும்? இப்படி இருக்கான், சுயநலமாக சிந்திக்கிறான். The selfish person says, I deserve what comes to me, other people ought to make me happy. சுயநலம் உள்ளவன் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு உரிமையானதை நான் பெற்றிருக்கிறேன், என்னை காப்பாற்றணுங்கிறது அவனுடைய வேலை, என்னை காப்பாற்றிருக்கான். அவனுடைய வேலை என்னன்னா, அதர் பீப்புள் ஆட் டு மேக் மீ ஹாப்பி, என்னை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை.
இப்படி நினைக்கிறார்கள். என்ன விதமான கொடூரமான சிந்தனை உள்ளவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். பட் த மெச்சூர் கிறிஸ்டியன் ரியலைசஸ் தட் லைஃப் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். நாம் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய உயிர், அது தேவனிடத்திலிருந்து வருகிற வரம் என்று ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன் உணர்ந்து கொள்கிறார். அண்ட் that the blessings of life comes only from his bountiful hand. அந்த வரங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஜீவனுக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய அபரிவிதமான நிறைவான கரத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. பணம் சம்பாதிச்சிட்டீங்க, பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டீங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இருந்தால, கை காலெலாம் இழுத்துருச்சு, நடக்க முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியும். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொண்டு விட்டால் எல்லா பெருமையும் புகழும் வந்து விட்டது. அதான் இயேசு சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகம் முழுவதையும் சம்பாதித்து கொண்டாலும், பேர் புகழ் எல்லாவற்றையும், உலகத்தில் இருக்கும் அத்தனையும் அவன் சம்பாதித்து கொண்டாலும், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உயிரை நஷ்டப்படுத்தி கொண்டால், இழந்து போனால், தன்னுடைய உயிரை இழந்து போனால், தன்னுடைய வாழும் வாழ்க்கையை இழந்து போனால், வாழ்கிறாயா அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிட்றான், நல்லா சந்தோஷமாக இருக்கான், எல்லார்ட்டையும் பேசுகிறான், சௌகரியமாக இருக்கான், வண்டி வாகனம் வச்சுருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கான், இதான் வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனால், தன்னுடைய உயிரை இழந்து போனால், அதனால் அவனுக்கு லாபம் என்ன? கோடிக்கணக்காக பணம் இருக்குது, சாப்பிட முடியாமல் வீட்டிலே படுத்து கிடக்கான், என்ன புண்ணியம்? யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன் என்று மனிதன் சொன்னாலும் அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அதை விட கருவழிந்த பிண்டம் வாசி, வயிற்றிலே களைஞ்சி போதில் அது வாசி, பரவாயில்லங்கன்னு பிரசங்கியில் சொல்கிறோம். And be thankful, let the word of Christ dwell in you richly as you teach and admonish one another with all wisdom, and as you sing psalms, hymns and spiritual songs with gratitude in your hearts. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? let the peace of Christ rule in your heart. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுடைய இதயத்திலே ஆழக்கடுவது. and be thankful, நன்றி உள்ளவர்களுமாயிருங்கள். let the word of Christ dwell in you richly as you teach and admonish with one another with all wisdom, as you sing psalms, hymns and spiritual songs with gratitude in your hearts. உங்களுடைய இதயத்திலே நீங்கள் நன்றி உணர்வு. தேவ சமாதானம் உங்கள் இதயங்களில் ஆழக்கடுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிவிர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதான் முக்கியம். பேச்சில் அல்ல, செயலில் நன்று. வார்த்தையிலும் செய்கையிலும் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை வர கொண்டு வரும்படி நீங்கள் செய்யுங்கள். எப்பேற்பட்ட இடத்திற்கு தேவன் கொண்டு வந்தாலும் நம்மை தேவன் தான் கொண்டு வந்தார் என்ற நன்றி அறிதலோடு இருங்கள். ஆக்ஷன் அசைன்மெண்ட். லெட் த ஸ்கிரிப்சர் ஃபார் டுடே ரூல் யுவர் லைஃப். இன்றைக்கு நாம் படித்த தேவனுடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களை ஆழக்கடுவது. நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஈவன் த ஸ்மால் திங், ஒருத்தங்க ஒரு பேனா கொடுத்தா கூட நம்ம என்ன சொல்றோம்? தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு? சும்மா பேருக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ அப்படின்ட்டு. டோன்ட் வெயிட் ஃபார் தேங்க்ஸ் கிவிங் டே. கல்டிவேட் அ ட்ரூலி தேங்க்ஸ்ஃபுல் ஸ்பிரிட். ஆஸ்க் காட் டு ஹெல்ப் யூ. ஸ்தோத்திர பண்டிகை அன்னைக்கு மட்டும்தான் ஸ்தோத்திரம் சொல்லணும். 2 பிளாஸ்டிக் டப்பாவை வாங்கி வச்சு அதானே செய்கிறாங்க. உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் படையுங்கள். நாள் முழுவதும், வருடம் முழுவதும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாயிருங்கள். இதான் இன்றைய சிந்தனை.